இந்த செய்தி நீ தானே கொடுத்துருக்க? ஆமா சார். யாரை பத்தி கொடுத்துருக்கேன்னு தெரியுதா? தெரியும் சார். இந்த ஊர்ல அவர் பெரிய புள்ளி. ஆனா அவர்தான் காரை கண்மூடித்தனமா ஓட்டிட்டு இருந்தாரு. பிளாட்பார்ம் ஓரமா நடந்துகிட்டு இருந்த கிழவி மேல அடிச்சாரு. கிழவி அந்த இடத்துல பரிதாபமா செத்தாங்க. காரை அவர் ஓட்டல, அவர் டிரைவர் தான் ஓட்டினா. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நான் இருந்தேன் சார். போலீஸ்ல அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். நான் கண்ணால கண்டத்தை சொல்றேன். உண்மையை போடுவோம். எது இந்த பத்திரிகையை அழிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அவர் பெரிய தொழில் அதிபர். நம்ம பத்திரிகைக்கு அவர் கொடுக்கிற விளம்பரங்கள்லாம் போயிடும். எழுதினத அடிச்சு திருத்தி எழுதுறவன் நிருபர் இல்ல, அரசியல்வாதி. இது என்னுடைய உத்தரவு. தவறான உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் எனக்கு இல்ல. அப்போ உனக்கு இங்க வேலை இல்லை, நீ போகலாம். மிஸ்டர் சிவா, இந்த வேலைக்கு தேவையான படிப்பு உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். போதுமான திறமையும் பகுத்தறிவும் இருக்கான்னு சோதிக்கத்தான் இந்த இன்டர்வியூ. சார், பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடியது என்னன்னு நினைக்கிறீங்க? கிழக்கு வங்க அகதிகள் பிரச்சனை. அதுதான் சார் இன்னைக்கு நாட்டிலேயே அதிக பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க 68ல பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க, 71ல வேலைக்கு மனு போட்டிருக்கீங்க. இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். 3 வருஷமாவா? இல்ல, 2 வருஷமா. மீதி 1 வருஷம்? சார், உண்மையை சொல்லட்டுமா? எல்லாரும் உண்மை பேசுறதுதான்ப்பா இந்த நாடே எதிர்பார்க்குது. நான் 1 வருஷம் ஜெயில இருந்தேன். நீ வெளியே போகலாம். சார், என் வேலை உனக்கு அது கிடையாது. எனக்கு தகுதி இருக்கு சார். திருடன்னு சொன்னதுக்கு அப்புறம் தகுதி என்னப்பா? வறுமையில தான் சார் திருடினேன். திருடனா எல்லாரும் அப்படித்தான் சொல்றான். உண்மை சொன்னதுக்காகவா எனக்கு இந்த தண்டனை? குற்றவாளிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை போவலியே. சார், நீங்க தான் உண்மையை சொல்ல சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன். இல்லைன்னா மறைச்சிருப்பேன். அதுக்காக தான் ஏன் சார் சொல்ல போறேன்? ஏமா படிச்சிருக்கியா? பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏன் பிஏ படிக்கல? பியூசி வரையில தானே இலவச படிப்பு. படிச்சுன்னு பேசுதுன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையை தைரியமா சொல்றான், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏப்பா, உனக்கு பிடிச்சிருக்கல? அப்போ முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? அதை பேசிடலாமே. ஓ, பேசிடலாமே. அப்பா கொஞ்சம் இருங்க. அம்மா, என்னம்மா? நான் சம்மதம்னு சொல்லிட்டீங்க. ஆமா. இருந்தாலும் இந்த நேரத்துல நான் ஒரு உண்மையை சொல்லலைன்னா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் செஞ்சவளாயிடுவேன். நீ என்னம்மா சொல்ற? அதனால பின்னால குடும்ப வாழ்க்கையில குழப்பங்கள் ஏதும் வரக்கூடாதுன்னுதான் இப்போ நான் தைரியமா அந்த உண்மையை சொல்ல போறேன். நான் ஏற்கனவே ஒருத்தர் மனசார நேசிச்சேன். விதி சதி செஞ்சதுனால எங்கள் காதல் கைகூடல. அவர் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நானும் அவரை மறந்துட்டேன். என்னம்மா இது? நான் உண்மையத்தானப்பா சொன்னேன். உண்மையாவே இருந்தாலும் அதை இந்த நேரத்துல சொல்லலாமா? ஒவ்வொரு முறையும் காந்திஜி சிரித்தார். அதனுடைய பொருள், இந்த சமுதாயம் உண்மையை சந்திக்கவே அச்சப்படுகிறதே என்ற ஏளன புன்னகையா, உலகத்தில் உண்மையே செத்துவிட்டதோ என்ற ஏமாற்றத்தில் எழும் புன்னகையா, உண்மைக்கு இப்பொழுதெல்லாம் உயர்வே கிடையாதா என்ற ஏக்கத்தில் எழும் புன்னகையா? அல்ல, இதே போல் 3 அல்ல 30 அல்ல 300 சம்பவங்களை கொண்டும் உண்மையின் உயர்வை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுக்கும் புன்னகைதான் இது. இதுவரைக்கும் நீங்க படிச்சது 300. இனிமேதான் சார் கதையே இருக்குது. இந்த கதையை புஸ்தகமா வெளியிடுறதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். மூஞ்சியே சரியில்லை, ஏன் 300 சரியில்லையா? முதல்ல கதைக்கு தலைப்பு என்ன சொல்லு. என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். இதா அது சரி, இதுக்கு புன்னகை நீ ஏன் தலைப்பு வச்ச? இந்த தலைப்பை வேற யாரும் வைக்கல சார், அதனால வச்சேன். இது ஒரு கேள்வியா சார்? உண்மை சொல்ற உதட்டுல புன்னகை இருக்குது, பொய் சொல்ற உதட்டுலயும் அதான் இருக்குது. பித்தலாட்டம் பண்றவனும் புன்னகை தான் செய்யறான். மழுப்புறவனும் சிரிக்கிறான், மறுக்கிறவனும் சிரிக்கிறான், கழுத்து அறுக்கிறவனும் சிரிக்கிறான். நீங்களும் சிரிக்கிறீங்க.
சார் உலகத்துல எந்த பிரச்சனை வேணா எடுத்துங்களேன், புன்னகையில அதுக்கு பதில் இருக்கு. இப்போ யாகியா கான் முகத்துல புன்னகை தோணுச்சுன்னா உடனே முஜிபுர் ரஹ்மானுக்கு விடுதலை சார். எதிர்காலத்தை பத்தி வெறும் கற்பனையிலேயே மிதக்கிறதுனாலயா? சத்யா, ரஞ்சன், ஹனீஃப் 3 பேரும் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் மந்திரமூர்த்தி மட்டும் பிஏ படிச்சுட்டு இருந்தோம். படிப்பெல்லாம் முடிஞ்சது, பட்டமளிப்பு விழாவும் வந்தது. அந்த விழாவுக்கே சிகரம் வச்ச மாதிரி இருந்தது அறிஞர் அண்ணாவின் சொற்பொழிவு. அடல் காந்தியடிகளின் கோட்பாடுகளைத்தான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். உங்களுக்கெல்லாம் பட்டமளிக்கப்பட்ட இந்த நன்னாளை வெறும் வயிற்று பிரச்சனை தீர்ந்தது என்ற வெற்றி விழாவாக கொள்ளாமல் அண்ணல் காட்டிய உண்மை வழியில் உங்கள் பணியை ஆரம்பிக்க வேண்டிய துவக்க விழாவாக கொண்டு வாழ்க்கையை தொடருங்கள். எப்பேற்பட்ட சோதனைகள் வரினும் நேர்மை வழியிலிருந்து மாறமாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். உண்மை, உண்மை வழி, உண்மை நெறி இவைகளின் வழி நடப்போம்னு காந்திஜி சிலைக்கு முன்னால நாங்க எல்லாரும் உறுதி எடுத்துக்கிட்டோம். அந்த பொன்னான நாளை உற்சாகமா கொண்டாடணும். நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை, நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை. காலம் உங்களின் கைகளின் மேலே, காலம் உங்களின் கைகளின் மேலே. நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. ராமன் ஆளட்டும், சோமன் ஆளட்டும், ஆண்டால் என்ன காட்டு மான்கள் போல் நாமும் வாழுவோம். வாழ்ந்தால் என்ன அந்த ஆரோடு நீரோடு நிலம் காக்க, நாம் அறிவோடு வாழ்வதும் குலம் காக்க. அந்த ஆரோடு நீரோடும் நிலம் காக்க, நாம் அறிவோடு வாழ்வது குலம் காக்க. தாமரை கொண்ட தண்ணீர் தன்னறிவற்ற உன் வாழ்வும் நிம்மதி கொள்ள முடியாது. நாளை எண்ணி எண்ணி நடத்துங்கள் வாழ்க்கை, காலம் உங்களின் கைகளின் மேலே, காலம் உங்களின் கைகளின் மேலே. மழையை வெயில் என்றும் மகனை தந்தை என்றும் சொன்னால் என்ன? மனது சொன்னபடி கால்கள் போனபடி போனால் என்ன? நீயும் ஊரோடு சேராமல் முடியாது, காலம் உனக்காக தனியாக நடக்காது. சோறு படைக்கும் சொர்க்கங்கள், பூமியில் உள்ள இன்பங்கள் தேடி நடந்து செல்லுங்கள். நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம், ஆண்டு பாருங்கள் தோழர்களே. மனிதன் பாவங்களை மனிதன் கேட்பதில்லை, ஆனால் என்ன பொறுத்து பார்த்த பின்பு இறைவன் கேட்பதுண்டு. கேட்டால் என்ன? எவர் கேட்டாலும் நான் கேட்க முடியாது, எந்த பாவங்கள் தேவனுக்கு தெரியாது. ஆடுவதென்று நீ ஆடு, பாடுவதென்று நீ பாடு, ஓடுவதென்று நீ ஓடு.
நிலைமை எப்படி இருக்கு? உண்மை சொல்லுங்க டாக்டர். நிச்சயமா என்னால எதுவும் சொல்ல முடியாது. அடி பலமா பட்டிருக்கு, ரத்தம் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. நாங்க ரத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சத்யா, சத்யா, ஹனீஃபோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க அவரை பார்த்து கதறி அழுகுறத என்னால தாங்கவே முடியல. ஹனீஃபை எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல சார். சார் எங்ககிட்ட ரத்தம் ஸ்டாக் இல்ல, வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறோம். டாக்டர், காலம் கடத்த வேணாம். நான் ரத்தம் கொடுக்குறேன். உயிரையே கொடுக்க தயாரா இருக்கும் டாக்டர். சார் உங்க உயிர் அவருக்கு உயிரை கொடுக்காது. ஒருவேளை உங்க ரத்தம் தேவைப்படலாம். ஆனா என்ன சார், ஆனா அவர் முஸ்லீம், நாங்க இந்து, அதனால முடியாதுன்றீங்களா? என்ன டாக்டர் சார் இது? ஜாதி மத பேதம் இல்லாத இடமே ஜெயிலும் ஆஸ்பத்திரியும் தானுங்களே. சார் உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை வேற, உடற்கூறு வேற. உங்க 4 பேருடைய ரத்தத்தை எடுத்து சோதனை செய்து யாருடைய ரத்தம் அனுப்பக்கூடிய உடற்கூறுக்கு ஒத்து வருதோ அவங்களுடைய ரத்தத்தை அனுப்புக்கு கொடுக்க முடியும். அந்த சோதனை இப்பவே நடத்துங்க டாக்டர். அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கும் போதே எப்படி ஒரு அதிர்ச்சியா! ஹனீஃபோட மரணம் எங்க கனவு ஆசை எல்லாத்தையும் தூள் தூளாக்கிடுச்சு. ஆனா அந்த நிலையிலையும் சத்யா ஒருத்தந்தான் அமைதியா இருந்தான். இந்த வாழ்க்கையில ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறியா? ஏன்? நிச்சயமா இருக்கு. என்னது? ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்குன்னு இன்னொருத்தரால சொல்ல முடியாது. அது அவங்களே தான் அலசி பார்த்துக்கணும். இல்ல சத்யா, நம்ம காலேஜிலேயே முதல் மாணவனா தேர்ந்தவன் ஹனீஃப். அவன் மனசுல எவ்வளவு லட்சியங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அவன் வாழ்க்கையில எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இன்னைக்கு அவனே இல்லையே. அப்போ சரி, தனிப்பட்ட ஒரு மனிதன் இறந்து போயிட்டதுனால மத்த எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? சத்யா, நாமெல்லாம் ஒன்னா படிச்சோம், அந்யோன்யமா இருந்தோம். இன்னைக்கு படிப்பு முடிஞ்சு பிரிய போறோம். நாளைக்கு நீ எங்க போறியோ, நான் எங்க போறேன். அப்புறம் இந்த நட்பு பாசம் எல்லாம் ஏன்டா அப்படி சொல்ற? நாம எங்கே போனாலும் இந்த ஆகாயத்தின் கீழ் தானே இருக்க போறோம். ரஞ்சன், உண்மை சத்தியம் இவங்களை லட்சியமா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினா நாம வாழறதுல நிச்சயமா அர்த்தம் இருக்கும். ஏன்டா வேதாந்தம் பேசுற? நீ தானடா ஆரம்பிச்சு வச்ச. சரி, வேற ஏதாவது பேசுவோமே. வேற எதை பத்தி பேசுவோம்? சரி, நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுவோமா? எதிர்காலம்னு சொன்னா அதுல 80% மனைவி. தேங்காயை அடிச்சா எந்த பக்கம் செதறதுன்னு சொல்ல முடியுமா சார்? அது மாதிரிதான் மீதி இருந்த 4 பேரும் எந்த பக்கம் போறோம்னு தெரியாம செதறி போயிட்டோம். இன்பம், பணம், புகழ், அமைதி, வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் இது ஒவ்வொன்றும் தேடுறோம். ஆச்சரியமா இருக்கே சத்யா, நான் எந்த யுகத்தில் இருக்கேன்? என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? கீதை படிக்கிறேன் சார். கீதையா? பெரிய புரட்சிதான். ஏது திடீர்னு பக்தி? பக்தி காத்தம் படிக்கணுமா? பாடமாகவும் படிக்கலாம், பல மாதிரியா பேசுறதுக்காகவும் படிக்கலாம். ஆனா இந்த காலத்து பசங்க வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கும் போது மனச்சமாதானத்துக்காக படிக்கிறாங்க. எப்படியோ புராணங்களை படிக்கிறாங்க இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு என்ன தாத்தா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணங்கள்ல அவசரமா தான் நடக்கணும். தாம்பத்தியம் தான் அவசரமா முடிஞ்சிடக்கூடாது. நான் உனக்கு பெண்ணு பார்த்திருக்கிறதா சொன்னேனே, அவ எப்படி இருக்கிறா தெரியுமா? நாமக்கல் கவிஞர் வர்ணிச்ச மாதிரி, மானன் அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கில்லை, மீன் விழி உடையாள் என்றால் மீனிலே கருமையில்லை, தேன்மொழிக்கு ஓமை சொன்னால் செவிட்டுதல் தேனுக்குண்டு, கூன்பிறை நெற்றி என்றால் குறைமுகம் இருண்டு போகும். ஓஹோ, என்னப்பா ராமு, ஐயாவுக்கு தபால் வந்திருக்கு. கல்யாணத்தை பத்தி சின்னையா என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒத்துக்குவான், கொஞ்சம் விட்டு படிக்கிறான். இப்போதைக்கு என் கல்யாண பேச்ச மறந்துடுது தாத்தா. ஏன்பா? வேலை விஷயமா மெட்ராஸ்க்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர் வந்துருக்குது. எல்லாம் அம்பாள் யாரு? நான் இன்னைக்கே புறப்பட்டாகணும். உட்கார்ற, வேலை வருதுன்னு ஒண்ணு கீதையை மறந்துட்டியே? இல்ல தாத்தா.